ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து ஃபேமிலியில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். நானுமே என்னோடய வெட்டிங் சாரீ தான் வியர் பண்ணியிருக்கேன். பட்டு வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஸோ நானும் அவங்களும் சீக்கிரமாக ரெடி ஆகிடலான்னு நாங்கள் பிளான் பண்ணி ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். வெட்டிங் சாரீ வியர் பண்ணுறதே ஒரு தனி வைப் தான். அது பார்த்திங்கன்னா வெட்டிங் சாரீனாலே நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். நான் என்னோடய வெட்டிங் சாரீக்கு கான்ட்ராஸ்ட்டாக தான் ப்ளவுஸ் பேர் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து ஹேண்டுக்கும் பேக் நெக்குக்கும் நெட்டில் தான் ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்கோம். சாரீக்கு ஏற்ற மாதிரியே ப்ளவுஸும் வந்து நல்லா கிராண்டாகவே பேர் பண்ணியிருந்தேன். என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வந்து வெட்டிங் சாரீ சீக்கிரமாக டேமேஜ் ஆகுது அப்படின்னு அந்த டேமேஜுக்காக அல்ட்ரேஷனுக்காக நிறைய கிளைண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சாரீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா அல்ட்ரேஷனையுமே நம்ம பர்ஃபெக்டாக கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நடுவில் எல்லாம் ஹோல் வந்துடுச்சு, நம்ம மடிப்பு வர சைடு ஃப்ளீட்ஸ் வர சைடு ஹோல் வந்துச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. சில இடத்துல வந்து நம்ம வந்து ஏதாவது எம்ப்ராய்டரி கொடுக்கலாம், ஏதாவது ஒர்க் பண்ணி அதை வந்து நம்ம அந்த டிசைன் மாதிரி கொண்டு வந்து நம்ம கவர் பண்ணலாம். பட் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த மாதிரி ஹோல்ஸை வந்து நம்ம கவர் பண்ண முடியாது. ஸோ சாரீ பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக வச்சுருக்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு அது சேஃபாக இருக்கும். அவளும் வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து அவளுக்காக நான் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணது. என்னோடய சாரீ கலருக்கு மேட்சிங்காக வர மாதிரியே மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்து டிசைன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி வேரியஸ் மாடல்ஸ் டிசைன் பண்ணணும், மெட்டீரியல் எடுத்து டிசைன் பண்ணணும்னாலும் எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். ஃபைனலி பட்டுவையுமே ரெடி பண்ணிவிட்டு மேரேஜ் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ, பாய்.